அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் அந்த ஜாதகரின் வாழ்க்கை துணை வாழ்க்கையிலே லட்சியம் படைத்தவராக இருப்பார், கர்வம் படைத்தவராக இருப்பார், அரச குணம் கொண்டவராக இருப்பார், உயர் அந்தஸ்தான குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பார், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருப்பார், குறைவான அல்லது மெல்லிய முடி கொண்டவராக இருப்பார். அதோடு அந்த ஜாதகத்திலே 7ஆம் இடத்திலே உள்ள சூரியனோடு சனி அல்லது ராகு அல்லது கேது இருந்தால் அந்த ஜாதகர் மேலே சொன்ன அந்த பண்புகளோடு சுயநலவாதியாகவும் இருப்பார், தவறான புரிதல் கொண்டவராக இருப்பார், வாழ்க்கை துணையை பிரிந்து செல்லக்கூடியவராகவும் இருப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த வகையிலே தை மாதம் கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே மகரத்திலே சூரியன் இருப்பார். அவ்வாறு தை மாதம் கடகம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை துணை லட்சியம் கொண்டவராக இருப்பார், கர்வம் படைத்தவராக இருப்பார், அரச குணம் கொண்டவராக இருப்பார், உயர்ந்த அந்தஸ்தான குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பார், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருப்பார், குறைவான அல்லது மெல்லிய முடி கொண்டவராக இருப்பார். அப்படி தை மாதத்திலே கடகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருப்பதோடு அவரோடு சனி அல்லது ராகு அல்லது கேது இருந்தால் அந்த ஜாதகர் லட்சியம் கொண்டவராக, கர்வம் படைத்தவராக, அரச குணம் கொண்டவராக, உயர்ந்த அந்தஸ்தான குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தி கொண்டவராக இருத்தல், குறைவான அல்லது மெல்லிய முடி கொண்டவராக இருத்தல் என்பதோடு அவர் சுயநலவாதியாகவும் இருப்பார், எதையும் எப்போதும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார், தன் வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து செல்லக்கூடியவராகவும் இருப்பார் என்பதாகும். அதுபோல ஒருவர் மாசி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே கும்பத்திலே சூரியன் இருப்பார். அவ்வாறு மாசி மாதத்திலே சிம்ம லக்னத்திலே பிறந்திருந்தால் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்க பிறந்திருந்தால் அவ்வாறு பிறந்தவருடைய வாழ்க்கை துணை வாழ்க்கையிலே ஒரு லட்சியம் கொண்டவராக இருப்பார், கர்வம் படைத்தவராக இருப்பார், அரச குணம் கொண்டவராக இருப்பார், உயர்ந்த அந்தஸ்தான குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பார், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருப்பார் மற்றும் குறைவான அல்லது மெல்லிய முடி கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அவ்வாறு மாசி மாதத்திலே சிம்ம லக்னத்திலே பிறந்து அந்த சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே கும்பத்திலே சூரிய பகவான் இருப்பதோடு அந்த சூரியனோடு சனி அல்லது ராகு அல்லது கேது இருக்க பிறந்திருந்தால் மாசி மாதம் சிம்மம் லக்னத்திலே பிறந்து சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியனோடு சனி அல்லது ராகு அல்லது கேது இருக்க பிறந்திருந்தால் அவ்வாறு பிறந்தவருடைய வாழ்க்கை துணை வாழ்க்கையிலே ஒரு லட்சியம் கொண்டவராக இருப்பார், கர்வம் படைத்தவராக இருப்பார், அரச குணம் கொண்டவராக இருப்பார், உயர்ந்த அந்தஸ்தான குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருப்பார், மேலும் குறைவான அல்லது மெல்லிய முடி கொண்டவராக இருப்பார் என்ற இந்த பண்புகளோடு அந்த சூரியனோடு சனி அல்லது ராகு அல்லது கேது ஆகிய தீய கிரகங்கள் ஏதேனும் ஒன்று இருப்பதனாலே இந்த மேலே சொன்ன இந்த பண்புகளோடு அந்த ஜாதகரின் வாழ்க்கை துணை சுயநலவாதியாகவும் இருப்பார், தவறான புரிதல் கொண்டவராகவும் இருப்பார், தன் வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து செல்லக்கூடியவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல ஒருவர் பங்குனி மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்திருந்தால்
அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே மீனத்திலே சூரிய பகவான் சஞ்சரிப்பார். பங்குனி மாதம் கன்னி லக்னத்திலே பிறந்தார். கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே மீனத்திலே சூரியன் சஞ்சரிப்பார். அவ்வாறு பிறந்திருந்தால், பங்குனி மாதம் கன்னி லக்னத்திலே பிறந்திருந்தால் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் சஞ்சரிக்க பிறந்தவுடைய அவருடைய வாழ்க்கை துணை வாழ்க்கையிலே ஒரு லட்சியம் கொண்டவராக இருப்பார், கர்வம் படைத்தவராக இருப்பார், அரச குணம் கொண்டவராக இருப்பார், உயர்ந்த அந்தஸ்தான குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருப்பார், எதிலும் எப்போதும் ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருப்பார், குறைவான அல்லது மெல்லிய முடி கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அவ்வாறு பங்குனி மாதத்திலே பிறந்து கன்னி லக்னத்திலே பிறந்து அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே மீனத்திலே சூரியன் சஞ்சரிப்பதோடு அந்த சூரியனோடு சனி அல்லது ராகு அல்லது கேது ஆகிய இந்த 3 தீய கிரகங்களில் யாரேனும் ஒருவர் அந்த சூரியனோடு இருக்க பிறந்திருந்தால், பங்குனி மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்து கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே மீனத்திலே சூரியனோடு சனி அல்லது ராகு அல்லது கேது ஆகிய யாரேனும் ஒரு தீய கிரகம் இருக்க பிறந்திருந்தால், அந்த ஜாதகரின் வாழ்க்கை துணை வாழ்க்கையிலே ஒரு லட்சியம் கொண்டவராக இருப்பார், கர்வம் படைத்தவராக இருப்பார், அரச குணம் கொண்டவராக இருப்பார், உயர்ந்த அந்தஸ்தான குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருப்பார், மேலும் எப்போதும் எங்கேயும் யாரிடமும் ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை கொண்டவராக இருப்பார், மேலும் அவர் தலைமுடி குறைவானதாக அல்லது மெல்லியதானதாக இருக்கும். அதோடு அந்த சூரியனோடு சனி அல்லது ராகு கேது ஆகிய ஏதேனும் ஒரு தீய கிரகம் இருப்பதனாலே மேலே சொன்ன இந்த பண்புகளோடு அந்த ஜாதகர் அந்த தீய கிரகத்தின் பலனாலே சுயநலவாதியாகவும் இருப்பார், தவறான எதையும் எப்போதும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார், மேலும் தன் வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து செல்லக்கூடியவராகவும் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை இருப்பார் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும் என்பதை தை மாதம் பிறந்தவருக்கும், மாசி மாதம் பிறந்தவருக்கும், பங்குனி மாதத்தில் பிறந்தவருக்கும், கடகம் சிம்மம் கன்னி லக்னத்திலே பிறந்தவருடைய அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை லட்சியம், கர்வம், அரச குணம், உயர் அந்தஸ்து சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருத்தல், ஆதிக்கம் செலுத்தும் நடத்தை, குறைவான அல்லது மெல்லிய முடி, தீய கிரகங்கள் சூழல் சேர்ந்திருந்தால் சுயநலவாதியாக, தவறான புரிதல் கொண்டவராக மற்றும் வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து செல்வதாக இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தவறாமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.